ஊர் என்னும் நகரம், கல்தேயர்களின் தரை, செழிப்பான நிலம், மக்கள் கூட்டம் நிறைந்த பெரிய நகரம். இங்கே வாழ்ந்தான் ஒரு சாதாரண மனிதன். அவன் பெயர் அப்பொழுது ஆபிராம். அவனது கண்களில் ஒரு தேடல். அவனுடைய மனைவியின் பெயர் சாராய். அழகு, அறிவு, மரியாதை அனைத்தும் இருந்தது. ஆனால் அவர்களின் இதயத்தில் ஒரு அமைதியான வேதனை. அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு ஆண்டும் அவர்களின் நம்பிக்கை மெதுவாக குறைந்து கொண்டே போனது. ஆனால் ஒரு நாள் ஒரு அசாதாரண அழைப்பு வருகிறது. அமைதியின் நடுவில் கர்த்தரின் குரல். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தவரையும் உன் தந்தையின் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இது ஒரு கட்டளை மட்டுமல்ல, இது ஒரு அழைப்பு, நம்பிக்கையின் ஆரம்பம். காணாத தேவனின் வார்த்தையை நம்பி தனக்கு பழகிய அனைத்தையும் விட்டுவிட்டு அறியாத ஒரு தேசத்தை நோக்கி நடந்தான் ஆபிராம். அவனுடன் அவன் மனைவி சாராய், அவன் மருமகன் லோத், அவர்களுடன் சேர்ந்த ஆட்கள், ஆடு மாடுகள், உடைமைகள். அது வெறும் இடப்பெயர்வு அல்ல, மனித குலத்தின் வரலாற்றை மாற்றப்போகும் விசுவாசத்தின் தொடக்கம். இறுதியில் அவர்கள் கானான் தேசத்தை அடைகிறார்கள். ஆபிராம் அந்த நிலத்தை நோக்கி நிற்கிறான். கர்த்தரின் குரல் மீண்டும் கேட்கிறது. இந்த தேசத்தை நான் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். ஆபிராம் அங்கே ஒரு பலிபீடம் கட்டினான். தேவனை நோக்கி மன்றாடினான். ஆனால் கானானில் பஞ்சம் வந்தது. மனித ஆத்மாவை கடவுள் எப்படி நடத்துகிறார் என்று இதில் தெரிகிறது. வாக்குத்தத்தம் கொடுத்த பூமியிலேயே சோதனை வந்தது. ஆபிராம் எகிப்திற்கு சென்றான். அங்கே அவன் பயந்தான். மனித பலவீனம் தெரிந்தது. சாராய், நீ அழகானவள். உன் பொருட்டு அரசன் என்னை கொல்வான். உன்னை என் சகோதரி என்று சொல்.